வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் நவக்கிரகங்களிலேயே நிழல் கிரகங்களாக சாயா கிரகமாக இருக்கக்கூடிய ராகுகேது பகவான் அவர்களுடைய பெயர்ச்சி, அதாவது மீனராசி, ராகு பகவானாகப்பட்டவர் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவானாகப்பட்டவர் கன்னியாராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். அதனால் 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அனைவருக்குமே முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேஷ ராசி மெய்யன்பர்களுக்கு இன்றைய பதிவானது பதிவிட இருக்கின்றோம். மேஷராசி மெய்யன்பர்கள் அனைவருமே தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை நிச்சயமாக கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ராகு பகவானுடைய ஸ்லோகம்: அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்ஹிக கர்ப்பசம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம். நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். பலாசபுஷ்ப சங்காசம் தாரகாகிரக மஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத் மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம்யகம். அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத். அப்படின்னு தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டா மற்ற வேலைகளை ஆரம்பித்து செய்யுங்கள். ஆகவே இன்றைய ராகு கேது பெயர்ச்சி மேஷராசி மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து 1.5 வருட காலங்கள் தங்களுக்கு எப்படி இருக்கும், தாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முழுவதுமாக கேட்டு அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் 5126. ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025 2026. நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரையிலும், பராபவ வருஷம் ஐப்பசி மாதம் வரையிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் சொல்ல இருக்கின்றோம். இந்த பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்தில், அந்த நொடியில் எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். இந்த விஸ்வாவசு வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 13/1/5126 நாள் 26/4/2025 சனிக்கிழமை அன்று சரியாக மாலை 4:17
நவக்கிரகங்களிலேயே நிழல் கிரகமாகவும் சாயா கிரகமாகவும் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னியா ராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சியாகி, ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்மராசியிலும் 1.5 வருட காலங்கள் இருப்பார்கள். அதாவது இந்த விஸ்வாவசு வருஷம் முழுவதும், அதன் பிறகு பராபவ வருஷம் தமிழ் வருஷம் ஐப்பசி மாதம் வரையில் இவர்கள் அங்கேதான் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் 1.5 வருட காலத்திற்கு இந்த ராகு பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்மராசியிலும் சஞ்சாரம் செய்யக்கூடிய 1.5 வருட காலத்திற்கு உண்டான மேஷராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்கள் தான் இன்றைய பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து, அதன் பிரகாரம் 1.5 வருட காலம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேஷராசி மெய்யன்பர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த மேஷராசி மெய்யன்பர்கள் யார் யார்? அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள், அபவரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், கிருத்திகா நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும் அடங்கும் இந்த மேஷராசியில். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? கேது பகவான். அபவரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? சுக்கிர பகவான். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு அதிபதி யார்? சூரிய பகவான். ஆனால் இந்த ராசிக்கு அதிபதி யார்? செவ்வாய் பகவான். இல்லையா? அப்போ இந்த ராகு கேது பயிற்சி, அதாவது விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் 26/4/2025 சனிக்கிழமை அன்று மாலை சரியாக 4:17 இந்த ராகு பகவான் நவக்கிரகங்களிலேயே பாப்பி கிரகமாக 100% பாவ கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். இவர்கள் இருவரும் அந்த ராசியிலேயே 1.5 வருட காலங்கள் இருப்பார்கள். அதனால் மேஷராசி மெய்யன்பர்களுக்கு என்ன பலன்? மேஷராசி மெய்யன்பர்களே, இதுவரை உங்களுக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருந்த ராகுவும் பலவிதமான விரயங்களை உங்களுக்கு கொடுத்தார். அதே விரயத்தை ஏகப்பட்டதாக கொடுத்தாலும் கேது பகவான் 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய இடத்திலே மறைவு ஸ்தானத்திலே இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதை செய்தார். இந்த ராகு பகவானாகப்பட்டவர் மோட்சக்காரகன், நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, பார்க்கடல்ல தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கிடைத்த பொழுது ஸ்ரீமன் நாராயணன் அவர் என்ன பண்ணார்? மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு மட்டும் கொடுத்து விட்டு அசுரர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கவில்லை. அந்த கோபத்திலே ராகு பகவான் என்ன பண்ணார்? அவர் அசுரன். தேவர்களைப் போல உருவம் எடுத்துக்கொண்டு, மாய உருவம் எடுத்துக்கொண்டு அமிர்தத்தை பருகினான். அந்த அமிர்தத்தை பருகினத்தினால தான் ஸ்ரீமன் நாராயணர் என்ன பண்ணார்? இவர் ராகுவாச்சே, அசுரனாச்சே,
அப்படியே நொட்டை தன்னுடைய சக்கராயுதத்தால் அவனுடைய சிரசை வந்து வெட்டி தள்ளிடுறார். அதனால தான் உடம்பு இல்லாத சிரசு மட்டும் இருப்பவர் ராகு, சிரசு இல்லாமல் இருக்கக்கூடியவர் கேது. அப்போ ஒரே ஒரு மனுஷன்தான். விஷம் உள்ளவர்கள். இந்த ராகு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து விரயத்தை ஏகப்பட்டதா பண்ணார் மேஷராசி மெய்யன்பர்களுக்கு. தற்போது உங்களுக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய 11ஆம் இடத்திற்கு செல்ல போகிறார். ஆனால் அந்த இடத்திலே தர்மவான் நீதிமானாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய சேர்க்கையில் போய் சேருகிறார். ஆனால் சனீஸ்வர பகவான் மாசி மாதம் தான், அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம், ஆங்கில மாதம் பிப்ரவரி 2026 தான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு அவர் பயிற்சியாகிறார். அது வரைக்கும் இருவரும் ராகுவும் சனீஸ்வர பகவானும் சேர்க்கையோடு இருக்கிறதுனால அவ்வளவு தூரம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து லாபத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அதே கேது பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரப்போகிறார். இந்த கேது பகவானாகப்பட்டவர் ஞானாகாரகன், நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவன், நம்மளுடைய பாப புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்தனா அவன்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் 5ஆம் இடத்தில் கேது பகவான் உட்காருவது என்பது மிகவும் சரியில்லாத விஷயம். ஆகவே இந்த மேஷராசி மெய்யன்பர்கள், அதாவது அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களும் அவரை நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த 4 பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களும் கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மட்டும் பிறந்த மெய்யன்பர்கள் மட்டும் தங்களது குலதெய்வம் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வாருங்கள். இது மிக மிக முக்கியம். தினந்தோறும் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து விட்டு போங்கள். ஏன்னா விநாயகர் பெருமான் எங்கே வேணா இருப்பார், தெருமுக்கில் இருப்பார், எங்கே வேணா பார்க்குற இடத்துலலாம் விநாயகர் பெருமான் இருப்பார். வெறும் அருகம்புல் 2 கிள்ளி அவர் தலையில் வச்சுட்டு போங்க. காரியங்கள் எல்லாம் நடக்கும், தடைகள் இருக்காது. ஆனால் தடைகள் நிறைய வரும். இந்த 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு தடை ஏற்படும். ஏன்னா சனி ராகு சேர்க்க, திருமணம், அவள் என்ன சொல்லுவா, உங்கள் பொண்ணை தரணுமா, நாங்கள் வந்து என் பிள்ளைக்கு விவாகம் பண்ணிக்கிறோம் சொல்லிடுவா. ஆனால் எந்த காரணத்தினால அது தடைப்பட்டு போகிறதுன்னு தெரியாது. ஏன்னா இந்த 2 நிழல் கிரகங்களும் தடையை உருவாக்கக்கூடியவர்கள். இவாளோட வேலையா அதுதான். எல்லாரும் சொல்லுவா, ராகுவை போல கொடுப்பார் இல்லை, கேதுவை போல கெடுப்பார் இல்லைன்னுட்டு. ஒரே சர்பத்தில் வந்ததான் ஒன்று தலை, ஒன்று உடல். அதனால் எல்லாம் விஷம்தான். விஷங்கிறது எல்லாமே ஒன்று தான். என்ன ஒன்று, இந்த ராகு பகவானாகப்பட்டவர் நமக்கு நம்மளுடைய காலத்தில் ஒரு தசா வரும்பொழுது 18 வருஷம் இருப்பார். அது ஆனால் கேது பகவான் வெறும் 7 வருஷம்தான். அந்த 7 வருஷமுமே நமக்கு என்னமோ 70 வயசு வரைக்கும் இந்த தொல்லையை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போவார் கேது. காரணம் என்னன்னாக்கா, அதனுடைய சர்ப்பத்தினுடைய உடலில் அதனுடைய வாலில் தான் விஷமே இருக்கு. தலையில் சிரசில் விஷம் கிடையாது. இங்கேருந்து விஷத்தை எடுத்துட்டு வந்தால் அது வாயால் கக்கி நம்மளை கொத்துறது தலையால். அதனால்தான் கேது பகவான் விஷம் நிறைய உள்ளவர். ராகு பகவான் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அந்த விஷமானது அவருக்கு கழுத்தோட வெட்டானா கழுத்தில் வெளில வருது. அதுவும் விஷம் உண்டு தான்.
ஆனால் தான் அவருடைய தசா புத்தியானது நமக்கு வரும்பொழுது, தசா நடக்கும் பொழுது முதல் 9 வருடங்கள் மிகவும் நமக்கு நிறைய தொல்லைகளை கொடுப்பார். அடுத்த 9 வருடம் சாந்தமாகி நல்லதை செய்வார். அதனால தான் ராகு போல கொடுப்பார் யாரும் இல்லைன்னு மொத்தமாக சொல்லிவிட்டா எல்லாரும். அதை விவரமாக பார்த்தோம்னா 9 வருஷம் கணக்கு. முதல் 9 வருஷம், பின்னால் 9 வருஷம். ஒன்று முதல்ல கொடுத்துட்டாருனாக்கா கடைசி 9 வருஷம் போட்டு பிச்சு எடுத்துருவார், கட்டத்தை கொடுவார். ஆனால் இந்த 1.5 வருட காலமும் இப்படித்தான் இருக்குமா? ஆனால் நவகிரகங்கள் மற்ற 7 கிரகங்களுக்குமே இவா பாப்பிக்கிறவங்கள் தான் 2 பேருமே. ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறா அது அவ இவருக்கு நண்பன் இருக்கார், அவருக்கு இருக்கார். ஆனால் கேதுவனுடைய 7ஆம் பார்வை இருந்ததுனாக்கா அவ்வளோ நல்லது. உண்மைதான். ஏன்னா அவன் கேது ஞானாக்காரனாக இருக்கிறதுனால அவனுடைய பார்வை 7ஆம் பார்வை நம்மளுடைய ராசியை பார்த்தார்னா அவன் யோகக்காரனானான். அவனுக்கு ஞானங்கள் நிறைய இருக்கும் அந்த ஜாதகக்காரருக்கு. ஆனால் நமது மேஷராசி மெய்யன்பர்களுடைய ஜனன காலத்தில் இந்த ராகு பகவானாகப்பட்டவரும் கேது பகவானாகப்பட்டவரும் அவரவர்களுக்கு உரிய நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பார்களேயானால், அதாவது ராகு பகவான் ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதபிஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களிலும் கேது பகவானாகப்பட்டவர் அஸ்வினி நட்சத்திரம், மகன் நட்சத்திரம், மூலா நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் அவர்கள் உங்கள் ஜனகாலத்தில் அமர்ந்திருப்பார்களேயானால் இந்த 1.5 வருட காலம் உங்களுக்கு கொஞ்சமாக கஷ்டத்தை கொடுப்பார், மீதி எல்லாத்தையும் நல்ல சுகத்தை கொடுப்பார். ஆனால் அதே சமயம் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் மற்ற கிரகங்களுடைய நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தார்களே ஆனால் இவர்களுடைய வீரியமானது ரொம்பவும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை, எச்சரிக்கையோடு இருங்க. அதே மற்ற 7 கிரகங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலும் கேது பகவானுடைய நட்சத்திரத்திலும் அமர்ந்திருப்பார்களே ஆனால் அவர்களுடைய இப்போ பெயர்ச்சியாக கூடிய இந்த வரக்கூடிய 1.5 வருட காலம் உங்களுக்கு சற்று நல்லது நடக்கும். ஏன்னா அவளுடைய அந்த இது பிரகாரம் தான் ஆதிக்கமானது நடக்கும் அந்த இடத்துல. இதுதான் விஷயம். அப்படி இந்த மேஷராசி மெய்யன்பர்களுக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணலாம்? முதல்ல வீடியோ ஆரம்பத்திலேயே சுலோகம் போட்டிருக்கேன். இந்த 1.5 வருட காலங்காலம் அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. கூடுமான வரைக்கும் நீங்க உங்களுக்கு ஆகாரத்தில் உளுந்து வடை அடிக்கடி சாப்பிடுங்க. கொள்ளு சுண்டல், கொள்ளை வேக வச்சு சுண்டலாக பண்ணி சாப்பிட்டுண்டு வாங்கோ. இல்லை கொள்ளை அரைச்சி போட்டு ரசமாக சாப்பிட்டுண்டு வாங்கோ. இந்த 2 தானியத்தையும் நித்தியமுமே சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த ராகு கேது இவர்களுக்கு நிழல் கிரகங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாசனமானது ஸ்திர வாசனம். சனிக்கிழமை தான் விசேஷம். அந்த சனிக்கிழமையிலே இந்த வாட்டி முயற்சி ஆகிறார்கள். அதனால் அவர்களுக்கு ரொம்பவும் வீரியமான சக்தியானது அவர்களுக்கு நிறைய இருக்கும். எல்லா கிரகங்களும் பிரதட்சணமாக வருவா. ஆனால் இந்த நிழல் கிரகங்களாக சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவான்னா எப்பவுமே அப்பிரதட்சணமாக தான் வருவா, ரிவர்ஸில் தான் வருவா. ஏன் அப்படின்னாக்கா நல்லது செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறவாள்லாம் அப்பிரதட்சணமாக தான் போவா. செய்யக்கூடாத காரியங்கள்னு பேர். ஆகவே
மேஷராசி மெய்யன்பர்கள் அனைவரும் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ வருஷம் ஐப்பசி மாதம் வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நமது வீடியோவில் தாங்கள் அனைவருக்கும் க்ஷேமமாக இருப்பதற்கு என்னென்ன வழிகள் சொல்லி இருக்கின்றோமோ அதன் பிரகாரம் இந்த 1.5 வருட காலங்கள் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அடியேனை தாராளமாக அலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு ஜனன காலத்திலே உங்களது லக்னத்தில் ராகு பகவானும் 2ஆம் இடத்தில் ராகு பகவானோ அல்லது லக்னத்தில் கேதுவோ 2ஆம் இடத்தில் கேதுவோ 7ஆம் இடத்தில் ராகு பகவானோ கேது பகவானோ 8ஆம் இடத்தில் ராகு பகவானோ கேது பகவானோ அமர்ந்து இருப்பார்களே ஆனால் அது ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம். அதேபோல் கேது பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கேது தோஷமானது உண்டு. அதே சமயம் உங்களது ஜாதகத்தில் ராகு கேது இவா 2 பேருக்கும் நடுவில் லக்னம் முதல் கொண்டு எல்லாரும் ரிவர்ஸில், அதாவது ராகு கேத்துக்கும் ரிவர்ஸில் அமர்ந்திருந்தாலே ஆனால் காலசர்ப தோஷம்னு பேர். அதே இந்த ராகு பகவான் இப்படி உட்காந்து கேது பகவான் உட்காந்து பிரதட்சணமாக வருது நீங்கள் பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சர்வகால தோஷம். அப்படி இருக்கும் மெய்யன்பர்களுக்கு, மேஷராசி மெய்யன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சற்று தொய்வைத்தான் கொடுக்கும். அது வியாபாரமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் தொய்வைத்தான் கொடுக்கும். அந்த தொய்விலிருந்து மீள்வதற்காகத்தான் நமது சேனலிலே தாங்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். அதை அவசியம் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.